நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிச்சுக்க விரும்புறாரு, விரைவில் ஈரான்ல இருந்து வெளியேறிடுவாரு அப்படின்னு. அதை வெளிப்படையாகவே உறுதிப்படுத்திட்டாரு டொனால்ட் ட்ரம்ப். we have to leave ஈரான் soon அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னாரு அப்படிங்கிறத பத்தியும், இந்த போர் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்குமான பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு, அது ஏன் அப்படிங்கிறத பத்தியும், இந்த போர்ல இருந்து அமெரிக்கா வெளியேறிடலாம் ஆனா சொல்யூஷன் ஒண்ணு தேவையில்லை, இப்படி ஒரு போர் நடந்துச்சு அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது ஒண்ணு தெரியும்ல, அதை பத்திலாம் பல்வேறு கேள்விகள் இருக்கு. இது எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியை மூடினதிலிருந்து உலகம் முழுக்க கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்துருச்சு. அதனுடைய விளைவாக பெட்ரோல் டீசல் விலையும் உயர்ந்திருக்கு. இது அமெரிக்காவையும் விட்டு வைக்கல, அமெரிக்காவிலையும் கேசோலினுடைய விலை தாறுமாறாக ஏறிட்டு இருக்கு. இதை பத்தி இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்கிறாங்க. All I have to do is leave Iran and we'll be doing that very soon and they'll become tumbling down. அமெரிக்காவுல கேஸ் விலை அதிகரிச்சிருக்கு, மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விலையை நீங்க எப்படி குறைக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, we have to leave ஈரான் soon. அதுதான் பதில் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை தொட்டா அது அமெரிக்காவுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இனிமேலும் மூடி இருந்தாலும் அது அமெரிக்காவை பாதிக்கும் அப்படிங்கிறதும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் கச்சா எண்ணெயினுடைய விலையாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் டீசலுடைய விலையாக இருந்தாலும் சரி குறைக்க முடியும் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதை தான் அவர் இந்த இடத்துல சொல்றாரு. அதையும் தாண்டி ஈரானோட பேச்சுவார்த்தை எப்படி போய்கிட்டு இருக்கு, ஈரான் ஒப்பந்தத்துக்கு வருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு, ஈரான் ஒப்பந்தத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது, நாங்க தாக்குதல் நடத்திட்டு எப்ப கிளம்பணுமோ எப்ப சரியான நேரமோ அப்ப ஈரான்ல இருந்து வெளியேறுவோம், அதுக்கு அதிகபட்சம் 2 அல்லது 3 வாரங்கள் தான் தேவைப்படும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்ப்புடைய முடிவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, அவங்களால அவங்களுடைய இலக்குகளை 100% அடைய முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு தாக்குதல் நடத்திட்டு நாங்க இவ்வளவு தூரம் சேதாரத்தை ஏற்படுத்திட்டோம், இந்த போர்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் தனக்குத்தானே அறிவிச்சுட்டு இந்த போர்ல இருந்து வெளியேறது தான் ஒரு எக்ஸிட் பிளானா வச்சிருக்காரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போ உறுதியாயிருச்சு. சரி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸுக்கு அப்ப என்னதான் வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் ட்ரூத் சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. யூகே, பிரான்ஸ் உட்பட எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஜெட் ஃபியூயல் இல்லாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த நாடுகள் எல்லாம் 2 விஷயத்த பண்ணலாம். ஒன்று, எங்ககிட்ட எண்ணெய் வாங்கிக்கோங்க, நிறைய கச்சா எண்ணெய் எங்ககிட்ட இருக்கு. இல்லைனா 2வது விஷயம், உங்களுக்காக நீங்களே சண்டை போடுறதுக்கு பழகுங்க, நீங்களே போய் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுங்க, நாங்கள் ஈரானை அடித்து வீக் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே உங்களுடைய வேலை சிம்பிள் தான், அட்லீஸ்ட் இப்பயாவது நீங்கள் போய் சண்டை போடுங்க, எங்களை நம்பி இருக்காதீங்க, எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு நீங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், நீங்களே போய் தனியாக சண்டை போடுங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார். வேடிக்கை பார்த்தீங்களா, திறந்திருந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸா இவர் தேவையில்லாமல் ஒரு போரை தொடங்கி மூட வச்சு அதை திறக்க முடியாமல் ஐரோப்பிய நாடுகளை அந்த பிரச்சனையோட கோர்த்து விட்டுட்டு இவர் வெளியேறேன்னு சொல்றாரு. இவர் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்க முடியாது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே படைபலத்தை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது நீண்டகால பிரச்சனைக்கு வழிவகுக்கும், அந்த பக்கமாக கப்பல்கள் இனிமேல் பாதுகாப்பாக போக முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி முயற்சி பண்ணா அதனால ஏற்படுற சேதாரமும் அதிகமாக இருக்கும், அந்த செலவை நம்ம மட்டுமே எதுக்கு ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய முதல் எண்ணம். 2வது விஷயம், பல ஐரோப்பிய நாடுகள் இந்த போர் தொடக்கத்தில் எப்படி ஈரானை கண்டிச்சிருந்தாங்களோ போக போக தங்களுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்பெயின், இவங்க அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் அல்லது ஆயுதம் தாங்கிய விமானங்களை தங்களுடைய நிலப்பரப்புல லேண்ட் ஆகிறதுக்கு அனுமதி மறுத்திருக்காங்க, தங்களுடைய வான்பரப்பையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இட்டாலி, அவங்களும் தங்களுடைய வான்பரப்பை அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க, அவங்களுடைய விமான படைத்தளங்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வதா பிரான்ஸ், அவங்க இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொண்டு போற விமானங்கள் பிரான்ஸ்ல தரையிறங்கக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. காரணம், அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்கி வழியில பிரான்ஸ்ல லேண்ட் பண்ணி அங்கிருந்து திரும்பவும் இஸ்ரேலுக்கு போறதாக தான் இஸ்ரேல் பிளான் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பிரான்ஸ் மறுத்திருக்காங்க. யூகே முன்னாடியே சொல்லிட்டாங்க, யூகேனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், இது எங்களுடைய போர் கிடையாது, இந்த போருக்குள்ள நாங்க தேவையே இல்லாம நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உக்ரைன்ல போர் நடக்குதுன்னா அது நம்மளுடைய பிரச்சனையாக இருக்கு, அதனால நமக்கு பாதிப்பு இருக்கு, அதனால அந்த போருக்கு நம்ம போனோம், உக்ரைனுக்கு ஆதரவு சொன்னோம், ஆனா ஈரான் போருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. இதையெல்லாம் தாண்டி ஜெர்மனியினுடைய சான்சலர் மெர்ஸ், இவர் இந்த போர் தொடக்கத்தில் அமெரிக்காவுக்கு போனார். அதாவது பிப்ரவரி 28 போர் தொடங்குது, மார்ச் 3ஆம் தேதி அமெரிக்காவுக்கு போறாரு, டொனால்ட் ட்ரம்பை பார்த்து பேசுறாரு. அப்போ பிரஸ் மீட்ல வெளிப்படையாக அமெரிக்காவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு கேட்டா அமெரிக்காவுடைய இந்த போர் நோக்கம் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தன்னுடைய பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய நாடுகளும் சரி, ஜப்பான் போன்ற அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளும் சரி தங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திருக்காங்க, யாருமே அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதுதான் டொனால்ட்
டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாங்க இல்லாம நேட்டோ படைகளே இல்ல, அவ்வளவு தூரம் நேட்டோக்கு செலவு பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வரோம், ஆனால் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. நேட்டோ அப்படிங்கிறது எதுக்கு உருவாக்கப்பட்டது? யூஎஸ்எஸ்க்கு எதிராக, ரஷ்யா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு எதிராக நீங்கள் உருவாக்கணும்னு சொன்னீங்க. அதனுடைய நோக்கம் உங்களுடைய அந்த ஏகாதிபத்தியத்தை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுக்க அமெரிக்கா தொடங்கின போர்களும் அமைஞ்சது. அதனால திரும்ப திரும்ப நேட்டோவை காரணம் காட்டியே டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி கேட்கறதுல எந்தவித நியாயமும் இல்லை அப்படிங்கிறத ஐரோப்பிய நாடுகள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கிடையில ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர் சில விஷயங்களை வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்காரு. Usually send messages to one another either directly or indirectly. This is not called negotiation, but this does exist right now. We have received messages from the US. Some are direct, some are through some of our regional friends. And wherever it is necessary, we reply to these messages. However, no negotiation has taken place. அமெரிக்கா தரப்புல இருந்து நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி எங்களுக்கு மெசேஜஸ் தான் வந்துச்சு. ஒரு 15 பாயிண்ட்ஸ் அனுப்புனாங்க, அது மெசேஜ் தானே தவிர அதுக்கு எங்ககிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் போகல. அதை நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையாகவே பார்க்கல. பொதுவாக போர் சமயத்தில் இந்த மாதிரியான மெசேஜ்கள் வர்றது சாதாரணம் தான். ஆனால் நாங்கள் அமெரிக்காவை நம்பி இந்த பேச்சுவார்த்தைக்கு போக விரும்பலை. ஏற்கனவே பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினோம், நாங்கள் அவங்களை மதித்தோம். ஆனால் எல்லா முறையும் அவங்க தாக்குதல் நடத்தி எங்களுடைய அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க. அதனால் இனிமேலும் நாங்கள் அமெரிக்காவை நம்பி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை அப்படின்னு வெளிப்படையாகவே போட்டு உடைச்சிட்டாரு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. சரி, ஒருவேளை இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறது சர்வதேச கடல் பகுதி கிடையாது, அது ஈரானுக்கும் ஓமனுக்கும் உரிதான அவங்களுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அவங்களுக்கு சொந்தமான கடல் பகுதி. அதனால இந்த இரண்டு நாடுகளும் நாங்களும் ஓமனும் சேர்ந்து தான் இதனுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். எங்களுடைய நட்பு நாடுகள் மற்றும் இந்த பகுதியில் கல்ஃப் பகுதியில் இருக்கிற நாடுகளை கேட்டு என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்பாடு செய்யலாம் அப்படிங்கிறத நாங்க உறுதி பண்ணுவோம். அந்த முடிவை எடுக்க வேண்டியது ஈரானும் ஓமனும் மட்டும்தான் அப்படின்னு அப்பாஸ் அராக்சி தெளிவா சொல்றாரு. இங்கதான் நம்ம தொடக்கத்துல சொன்ன பல்வேறு கேள்விகள் வருது. அமெரிக்கா இந்த போர்ல இருந்து வெளியேறிட்டா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருமா? கிடையாது. அது அமெரிக்காவுக்கு வேணா வெற்றியாக இருக்கலாம். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் கடுமையான சேதத்தை சந்திச்சிருக்காங்க, நிறைய மக்கள் உயிரிழந்திருக்காங்க, முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு சரியான பதில் வேணும். அது மட்டும் இல்லை, தங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சர்வதேச உத்தரவாதம் வேணும் அப்படிங்கிறதுல ஈரான் தெளிவாக இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா இந்த போர்லேருந்து வெளியே போயிட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது. நிச்சயமாக அது ஒரு காம்ப்ளெக்ஸான சிக்கலான ஒரு கட்டமாக தான் இருக்க போகுது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் என்னவாக இருந்தாலும் சரி, ஈரான் ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்காங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறது இந்த போரில் நமக்கு கிடைத்த லாபம். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நம்ம டோல் அமைச்சு அந்த பக்கம் போகிற கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஈரான் உறுதியாக இருக்காங்க. இந்த கடல் பகுதி இவ்வளவு நாளாக அமைதியாக எந்த நாடுகளுக்கும் பிரச்சனை இல்லாமல் கட்டணமே வசூலிக்கப்படாத ஒரு கடல் பகுதியாக இருந்துச்சு. அது இந்த போரை தொடங்குறதுனால ஈரானுக்கு சாதகமாக அந்த கடலை உரிமை கொண்டாடுறதுக்கான ஒரு நிலையில கொண்டு வந்து விட்டுருக்கு. அதை அவங்க ஒரு கமாண்டிங் பொசிஷனாக பார்க்குறாங்க. அதை ஈரான் எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் உறுதியாக இருக்காங்க. பேரலா நம்ம இன்னொரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த போரை முடிக்கணும்னு அமெரிக்கா நினைச்சாலும், ஏன் ஈரானே நினைச்சாலும் இஸ்ரேல் அதை அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய ட்ராக் ரெக்கார்ட் காட்டுது. ஸோ அதையும் இந்த இடத்துல கவனத்து கொண்டு தான் இந்த போர் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். இதுக்கிடையில பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக சில நடவடிக்கைகள் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுல முதல் விஷயம் உடனடியாக தாக்குதலை நிறுத்துறது, 2வது விஷயம் பேச்சுவார்த்தையை தொடங்குறது, 3வது விஷயம் பொதுமக்கள் மீதும் பொதுமக்கள் பயன்படுத்துகிற திட்டங்கள் மீதும் தொழிற்சாலைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது, 4வது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்துறது, விரைவில் அதை திறக்கிறது, 5வது ஐநாவினுடைய தலையீட்டின் கீழே ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு கொண்டு வருது. இந்த 5 பாயிண்ட்டையும் முன் வச்சு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, இதை மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு பாகிஸ்தானும் சைனாவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு செட் ஆகிற பாயிண்ட்ஸா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஐநாவினுடைய பேச்சை யார் மதிக்கிறா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் அது சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. பாதிக்கப்படுறவங்க பக்கம் ஐநா குரல் மட்டும் தான் கொடுக்குறாங்களே தவிர எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு காம்ப்ளெக்ஸான பிரச்சனையை எப்படி ஐநாவினுடைய தலையீட்டில் தீர்க்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் லெபனானுக்குள்ள தீவிரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. லெபனானுடைய தெற்கு பகுதியை நாங்கள் ஆக்கிரமிக்க போறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பகிரங்கமாகவே சொல்றாங்க. நம்ம டிகோ நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், லெபனான்ல அந்த லிட்டானி அப்படிங்கிற ஒரு நதிக்கு முன்னாடி இருக்கிற தெற்கு லெபனான் பகுதியை முழுமையாக இஸ்ரேல் ஆக்கிரமிக்க போறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதை நோக்கி தான் இஸ்ரேல் போய்கிட்டு இருக்காங்க.
அதை தாண்டி இப்போ அதிர்ச்சிகரமான பல்வேறு தகவலையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வடக்கு இஸ்ரேல், தெற்கு லெபனான், இந்த எல்லையை ஒட்டி இருக்கிற லெபனான் கிராமங்கள் மேல காசாவில் எப்படி தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கிற கட்டடங்களை எல்லாம் அடித்து தரமட்டமாக்கினாங்களோ அதே மாதிரி லெபனான்ல இருக்கிற அந்த எல்லையை ஒட்டிய கிராமங்களையும் நாங்கள் செய்ய போறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்றாரு இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ். כל הבתים בכפרים סמוכי הגבול בלבנון יהרסו בהתאם למודל רפיח ובית חנון בעזה כדי להסיר אחת ולתמיד את האיומים סמוכי הגבול מעל תושבי הצפון. גם ירי התלול מסלול מאזורים אחרים בלבנון מטופל ויטופל באופן הולך וגובר. அது மட்டும் இல்ல, இப்போ இஸ்ரேல் அங்க தாக்குதல் நடத்துனதுனால லெபனானுடைய தெற்கு பகுதியிலிருந்து அந்த லிட்டானி அப்படிங்கிற நதியை தாண்டி வடக்கு லெபனானுக்குள்ள போன இந்த தெற்கு லெபனானை சேர்ந்த மக்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் திரும்பி வர முடியாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த தாக்குதல் நிறுத்தி ஹெஸ்புல்லாவை அழிச்சதுக்கு பிறகுதான் நாங்க அவங்களை இந்த பகுதிக்குள்ள அனுமதிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஹெஸ்புல்லாவை அழிக்கிறது அப்படிங்கிறது அங்க வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க, இருந்தாலும் முழுமையாக அழிக்க முடியல. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தெற்கு லெபனானை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க போறோம் அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் காசா, இன்னொரு பக்கம் பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை, இப்போ லெபனான். ஏன் இப்படி ஆக்கிரமிச்சுக்கிட்டே போறீங்க அப்படின்னு நெத்தன்யாஹு பார்த்து பல்வேறு கேள்விகள் எழுது. அதுக்கெல்லாம் பதிலாக தன்னை அறியாமே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நெத்தன்யாஹு. என்னன்னு பாருங்க. And this is the guarantee for our future. We are working on transforming Israel into a super nation in the region and globally, and we were able to do so thanks to our soldiers and our captains and all those who fought and those who died, and of course thanks to your solidarity and your steadfastness. அவர் என்ன சொல்றாரு, இஸ்ரேலை சூப்பர் நேஷன் ஆக்குறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மேற்காசியாவில் மற்ற நாடுகளை டாமினேட் பண்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நாடாக மாறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஒரு பக்கம் நல்லா யோசிச்சு பாருங்க, ஈரான் எதுக்கு இந்த போரை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க? தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்றதுக்காக, தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக, தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக. ஈரான் என்னைக்குமே நாங்க தான் இந்த மேற்காசியாவிலேயே பவர்ஃபுல்லான நாடு, நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு எப்போதுமே சொல்லலை. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, மேற்காசியாவில் நம்ம தான் பவர்ஃபுல்லான நாடாக மாற போறோம், அதுக்கு தான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வகையில பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த கொள்கையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சமின் நெத்தன்யாஹு நகர்த்திக்கிட்டு போறாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஸ்ட்ராங்கா எழுப்புது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்படுத்துற திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில ஈரான்ல இருக்கிற கேன்சர் மருந்து தயாரிக்கிற ஒரு மருந்து உற்பத்தி நிறுவனத்தை அடிச்சு நாசப்படுத்தியிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல. தொடர்ந்து மக்களுக்கு எதெல்லாம் போய் சேருதோ, ஈரானுடைய உயிர் நாடியாக எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நம்ம அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இஸ்ரேல் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னாலும் அமெரிக்காவினுடைய ஒப்புதலையும் மீறி இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஈரான் தரப்புல இருந்து கண்டனம் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டனம் கொடுக்கறதோடு மட்டும் இல்ல, ஈரான் தரப்புல இருந்தும் இஸ்ரேல் மேல கடுமையான தாக்குதல் நடத்தப்படுது. குறிப்பா கல்ஃப்ல இருக்கிற நாடுகள்ல எங்கெல்லாம் அமெரிக்கனுடைய படைத்தளங்கள் இருக்கோ அந்த நாடுகளை எல்லாம் குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. இது போக ஐடி நிறுவனங்கள், சில சாஃப்ட்வேர் நிறுவனங்கள், டெக்னாலஜி நிறுவனங்களை குறி வச்சு நாங்க தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. அதுல நமக்கு தெரிஞ்ச முக்கியமான நிறுவனங்கள் இருக்கு. சிஸ்கோ, ஹெச்பி, இன்டெல், ஆரக்கிள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள், மெட்டா, ஐபிஎம், டெல், பலாண்டிர், என்விடியா, ஜேபி மார்கன், டெஸ்லா, ஜெனரல் எலக்ட்ரிக், ஸ்பைர் சொல்யூஷன், G42, போயிங் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காங்க ஈரானுடைய IRGC படைகள். இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில இந்த போர்ல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உதவிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களை எல்லாம் குறி வச்சு நாங்கள் தாக்குதல் நடத்த போறோம். அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க கம்பெனிஸ் எங்கெங்க கல்ஃப்ல இருக்கோ உடனடியாக வெளியேறிருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பொதுமக்களும் அந்த கம்பெனிகள் இருக்கிற 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வெளியேறிருங்க, உங்க மேல பாதிப்பு ஏற்பட நாங்க பொறுப்பில்லை அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியானும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் பொதுமக்களோட டெஹ்ரான் நகர் சாலையில ஊர்வலம் போயிருக்காங்க. அந்த ஊர்வலத்துல மக்கள் ஈரான்ல இருக்கிற ஆட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராகவும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் மீறி இவங்க போய் பங்கேற்று இருக்காங்க. அப்படி பங்கேற்கிறதுனால மக்கள் கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு ஒரு தெம்பை கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு அப்பாஸ் அராக்சி. நேற்று நம்ம வீடியோவை சொல்லியிருந்தோம், பாலஸ்தீனிய கைதிகளை தூக்கிலிடுறதுக்கான ஒரு சிறப்பு சட்டத்தை இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு. அதை ஷாம்பெயின் குடிச்சு அவங்க கொண்டாடுற ஒரு சாடிஸ்டான மனநிலையை பத்தியும் நம்ம நேற்று வீடியோல பார்த்திருந்தோம். இன்னைக்கு ஐநா
சபையும் அதை கண்டிச்சிருக்கு. ஐநாவுடைய மனித உரிமை கவுன்சிலினுடைய தலைவர் வோல்கர் டர்க் அவர் என்ன சொல்லியிருக்காரு, பாலஸ்தீனத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் விதிமீறலாகும், ஒருவேளை இதை அவங்க நடைமுறைப்படுத்தினாங்கன்னா அது ஒரு போர் குற்றமாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஈரான் போர் தொடர்பான அப்டேட்ஸை நம்ம டீகோ நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.